ஹாய் ஃப்ரெண்ட், இட்ஸ் சண்டே ஆஃப்டர்நூன். காவடி நிரச கட்டிட்டாங்க. காவடி நிரச கட்டிட்டாங்க அப்படின்னாவே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரையுமே கையிலேயே பிடிக்க முடியாது. நிரச கட்டினதுல இருந்து போய் மலையில காவடி செலுத்துற வரைக்குமே யாருமே ஊர்லயே இருக்கவே மாட்டாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்கூலா இருக்கட்டும், ஒர்க் ஆகட்டும், ஒரு வாரத்துக்கு ஃபுல் லீவ் தான். காசு கையில இல்லைன்னா கூட கடன் வாங்கி கூட பழனி மலைக்கு போவாங்க நடந்து. அவ்வளோ சிறப்பா இருக்கும். இங்க காவடி அப்படின்னாவே ரொம்ப சிறப்பா இருக்கும். மோஸ்ட்லி எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா தறி தொழில் தான் ஜாஸ்தியா இருக்கும். சந்துக்கு தறி வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க. காவடி நிரச கட்டின நாள்ல இருந்தே லீவ் விட்டுருவாங்க. அப்படி லீவ் விடல அப்படின்னா அவங்களே லீவ் எடுத்துட்டு பழனிக்கு நடந்து கிளம்பிடுவாங்க. பாத்தீங்கன்னா 145 கிலோமீட்டர் வரும். இங்க இருந்து நடந்தே தான் போவாங்க. நடந்து போறவங்க போவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா வண்டியில போவாங்க, இல்லைன்னா மினி ஆட்டோ வச்சு கூட போவாங்க. நல்லா ஜாலியா இருக்கும் பழனிக்கு போனா.